எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு அப்டேட் ஆகி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், மை ஃபஸ்ட் கிஃப்ட் ரிசீவ் ஃப்ரம் ஈகோ டிம்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பர் பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், வாசக்கால் ஃப்ரேம் வச்சு. அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல், அதாவது வுட்டில் செய்யாமல் ஃப்ரேம், வாசக்கால் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக, அதாவது என்னென்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி செஞ்சது. அதை பற்றின ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டார்டிங்லேயே கால் பண்ணாங்க, பட் நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் என்ன நினச்சேன்னா ஜஸ்ட் அது ஒரு ஃப்ராங்க் கால்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். கரெக்டாக அவர் எப்போ கால் பண்ணாங்கன்னா, திஸ் மந்த் வந்து 3ஆம் தேதி கால் பண்ணார். கால் பண்ணி இந்தமாரி உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷனுக்காக உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து சென்ட் பண்ணுறேன்னாரு. ஆக்சுவலாக அப்படியான்னு சொல்லி நான் ஓகே சொல்லிட்டு அதோட விட்டு நான் சரி ஒரு ஃப்ராங்காக இருக்கும், நம்ம இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் திஸ் மந்த் 11th வந்து மறுபடியும் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணார். இந்தமாரி ஏன்ப்பா கால் பிக்கப் பண்ணலன்னு கேட்டார். இல்லை இந்தமாரி நான் சொன்னேன், நான் ஆக்சுவலாக இந்தமாரி வந்து ஒன்றும் இல்லைப்பா, உன் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணு, நான் வந்து இந்தமாரி வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் ஒன்று சென்ட் பண்ணுறேன்னாரு. அப்போ நம்பலை. அதுக்கடுத்து அவர் வந்து ஒரு கிஃப்ட் பேக்கேஜ், ஈகோ டிம்பர் பற்றி கிஃப்ட் பேக்கேஜ் ஒன்று ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பார். அதுக்கப்புறமா தான் நான் நம்பினேன். அதுக்கடுத்து வந்து ஏன் கால் அட்டன் பண்ணலன்னு கேட்டாங்க. நான் சொன்னதுமாதிரி வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது. அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்பெனி ஒரு மும்பையில் இருக்கீங்க, ஹிந்தியும் தெரியாதுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பெங்களூரில் இருந்தாங்க, அவங்களது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. பட் என் இங்கிலீஷ் வந்து ஓரளவு தான் தெரியும், ரொம்பலாம் பேச மாட்டேன். பட் ஆனால் அவங்க பேசுகிறா வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து கால் பண்ணி முடித்தோடனே என்னென்னா, இந்த பேக்கேஜை சென்ட் பண்ண ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அகர்வால். அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நாளில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பர் பற்றின ஒரு டைரி, 2 டைரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே டபுளாக கொடுத்துருந்தாங்க. டேப்ஸ் 2 கொடுத்துருந்தாங்க, பென்ஸ் 2 கொடுத்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் இல்லாமல் அவங்களோட கம்பெனியோட WPC அந்த ஃப்ரேம் வரும் தெரியுமா, அந்த இதில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கீ செயின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு லெட்டர் பேட் எல்லாமே 2 கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பேக்கேஜில் வந்தது. ஆக்சுவலாக எல்லாமே சிங்கிளாக அனுப்பாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளாக டைரி டபுள்ஸு, டேப்ஸ் 2 டேப் இன்ச் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ண கிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிஃப்ட் எடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் போட்டுக்கு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் லைஃப் லாங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன, அவங்களோட போர்டோட சைஸு, டோர் ஃப்ரேம் சைஸு, அதாவது போர்டு அவங்க இதுமாரி தனியாக விற்கிறாங்க, டோரோடவும் தனியாக 20 mm விற்கிறாங்க. டோர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 3க்கு 2, 4க்கு 2, 4க்கு 2 இந்தமாரி வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து அவங்ககிட்ட டோர்ஸ் அவைலபிள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் அந்த புக்லெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. டோர் ஃப்ரேமு, போர்ட்ஸு அண்ட் ப்ரொஃபைல்ஸு. ஆக்சுவலாக டோரு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பரில் தனியாக ரோடு பண்ணுறாங்க. ஃப்ரேம் பற்றி தான் வீடியோ நான் போட்டிருந்தேன். போர்டை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரெடிமேடாக, அது வந்து செல்லரிக்காது, எதுவுமே பூச்சிக்கிச்சு எதுவுமே வராது, டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பரோட புக்லெட் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம வந்து என்ன பில்லிங் யூஸ்க்கு இல்லை ரஃப் யூஸ் எழுதுறதுக்கு அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஈகோ டிம்பர் போட்டு அவங்க லோகோ போட்டு கீழே வந்து அவங்களோட வெப்சைட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஈகோ டிம்பர் டைரியில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத வந்து நம்ம க்ளீனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ டிம்பரோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டோர்ஸ் வித் வேர்ல்ட் WPC டோர், அதாவது டோரில் வந்து எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க பற்றி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கடுத்து நான் டோர் ஃப்ரேம்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸ் அபவுட் ஹவு வி ஆர் பெட்டர் தென் காம்படிஷன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை பற்றின கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்னஸ் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஸ்க்ரூ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து இங்கே வந்து அதை பேக்கேஜ் பண்ணி ஈஸியாக டோர் ஃப்ரேமை டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து இந்த டோர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க்கும் பண்ணலாம், அதே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து வாசக்கால் ஃப்ரேம்ஸு, அதோட டிசைன்ஸு ப்ளஸ் அதுக்கடுத்து அதில் என்னென்ன சைஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டோர்ஸும் இருக்குது. இதை பற்றின வீடியோ வந்து தனியாக அந்த டைரியில் வச்சு அதை வந்து தனியாக ஒரு வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டைரியில் அவ்வளோ தான். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா தேங்க்ஃபுல் மெசேஜ் டு யூடியூப். ஆக்சுவலாக என்னால் முடிஞ்ச மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நான் ரிசீவ்
சென்ட் பண்ணுறேன் சுடர் பை சந்திரகுமார். ஆக்சுவலாக நான் தான் வந்து இந்த மெசேஜ் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அதே வந்து பார்த்திங்கன்னா ஈகோ டிம்பர் கீ செயினை பற்றி நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா WPC டோரில் வரும் தெரியுமா, அந்த டோரில் ஒரு இது எடுத்து அந்த கீ செயின் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீ செயினில் பார்த்திங்கன்னா ஈகோ டிம்பர் இருக்காங்க, ஸ்டே ஸ்ட்ராங்கு, லாங் லைஃப் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ டிம்பர் அவங்களோட அட்ரஸ்ஸு, அதான் அவங்களோட வெப்சைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புவோம். ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுத்த பெண்ணில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஃபுல் மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவில் வந்து ஃபங்க்ஷனாக இது பண்ணியிருக்கேன். அதுதான் என்ன பண்ணால் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஈகோ டிம்பர் போட்டு பை அருள்தாஸ் சுட்வர் ஜே சந்திரகுமார் போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை. அண்ட் ஸ்பெஷல் தேங்க் டு ஈகோ டிம்பர் அண்ட் தென் விக்ரம் அகர்வால் சாருக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து உங்கள் கால் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃப்ராங்க் கால் நினச்சேன். அதுக்கு வந்து நான் தயவு செய்து சாரி கேட்டுக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ண 1 வீக்கில் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக வந்து மோர் தென் ஒரு 10 days எடுத்து தான் உங்களுக்கு கால் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். சாரி ஃபார் தட். ஓகே, பை.